இந்த தண்ணீரை எடுத்து கொடுன்னு சொல்றார். அவங்க தண்ணீரை எடுத்து கொடுக்கும் போது பாதி வழியில ரசம் ஆச்சா இல்ல யாருக்கும் தெரியாது. இப்படி நடக்கும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னடா இது, தண்ணியை தானே கொண்டு கொடுத்தோம். திரும்பி பார்த்தா இதுதான் கர்த்தருடைய செயல். நீங்க வேலை வராம அவரை எவ்வளவு உலுக்குனாலும் அப்படிதான் இருப்பார். வேலை வந்துட்டுன்னா நீங்க அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாடி, அதனால வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். பராமரிக்கிறார், பரிந்து பேசுகிறார், பாதுகாக்கிறார். இவ்வளவு செய்கிறார்னா நிச்சயம் நம்மை காத்திருக்கிற காரியத்தை அடையும்படி செய்வார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பாத்தீங்களா, ஒரு காணா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு தண்ணீர் ரசமா மாறுறதுக்கு அந்த வீட்டுல அவருடைய சத்தம் மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டியதா இருந்தது.